ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மளிகை கடைகளில் வந்து நோன்பு காலங்களில் வந்து என்னென்ன பொருள் வந்து நல்ல சேலாகும்னு உள்ளது தான் இன்றைக்குள்ள வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுபோக நம்ம கடையில் நோன்பு கட்டங்களில் எதெல்லாம் புதுசாக எடுத்திருக்கோம், என்னென்ன பொருள்லாம் அதிகமாக வாங்கியிருக்குன்னு உள்ளதையும் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டாக வந்து முட்டை தான். முட்டை வந்து ஏற்றமும் இறக்கமும் இருந்தனால ஒரு தட்டு 2 தட்டாட்டி நம்ம எடுத்துகிட்ருப்போம். நார்மலாகவே வந்து 2 தட்டு தான், அதுக்கு மேலே எடுக்கிறது கொஞ்சம் ரேர் தான். தீர எடுத்துக்கிடுவேன். ஆனால் இது வந்து நோன்பு டைம்னால் முட்டை வந்து எப்போவுமே நல்ல சேல் ஆகும். அதனால் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டாக வந்து 3 தட்டு முட்டை வாங்கியிருக்கேன். அதே போல் பால் பாக்கெட்டுமே அப்படி தான். பால் பாக்கெட்டுமே நிறைய போகும் நமக்கு. அந்த பால் பாக்கெட்டு எவ்வளோ போகும்னா, நார்மலாட்டு நமக்கு ஒரு டெய்லியும் ஒரு 10 பாக்கெட்டு விற்கிற மாதிரி இருந்ததுன்னா, நோன்பு காலங்களில் 10 20 பாக்கெட்டு விற்கும். அதுபோல் மெயினாக வந்து தயிர் நிறைய போகும் நமக்கு. சின்ன பாக்கெட் தயிர், டப்பா தயிர், அப்படி எல்லா தயிருமே நல்லா நமக்கு விற்கிடும். நீங்கள் அது போல் கடை வச்சுருந்தா தயிர், பால், முட்டை எல்லாமே நம்ம வந்து நம்பி கொஞ்சம் வாங்கி வைக்கலாம். அதே போல் மளிகை பொருள்லையுமே வந்து நிறைய பொருள் வந்து போகும். அதில் வந்து 5 ரூபா மாசி, அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ் பழம், வேறு வந்து மைதா மாவு, கோதுமை மாவு, சேமியா பாக்கெட்டு, பஜ்ஜி போண்டா மிக்ஸு, ஷாம்பு ஐட்டங்கள் கொஞ்சம் அடிக்கடி தீரும். ஜவ்வரிசி நல்லா போகும். ரவை வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு நல்லா வாங்குவாங்க. அதனால் வந்து என்னென்ன பொருள்லாம் நமக்கு வந்து தெரியும். ஒரு கடை வச்சுட்டுனா எந்த டைமில் என்ன வியாபாரம் நடக்கும்னு, அதுக்கு தகுந்தார் நம்ம அந்த டைமில் உள்ள பொருளை நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோன்னா, மைதா மாவு வந்து 1/2 கிலோ பாக்கெட் வந்து நம்ம நார்மல் டைமில் கடையில் அவ்வளோவா போகாது, 1 2 தான் போகும். ஆனால் நோன்பு டைமில் வந்து 1/2 கிலோ பாக்கெட் மைதா போகும். அதனால் 1/2 கிலோ பாக்கெட்டில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். அதுபோல் ஆசீர்வாத் கோதுமை மாவு, இதுவுமே வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். குத்து விளக்கு மாவில் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். சால்ட் உப்பில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸு. நிறைய மக்கள் ஆச்சி வாங்குவாங்க, அதில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். இது சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸு. இதுலேயும் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். அது போக வந்து சில நாள் வந்து தனியாட்டு கடலை மாவு மட்டும் தனியாக வைப்பாங்க. அதனால் வந்து அதுலேயுமே ஒரு 6 பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1/4 கிலோ மைதா மாவு வந்து நோன்பு டைமில் நிறைய பேர் வந்து வாங்குவா, 1/4 கிலோ மைதா மாவு. அதனால் அதில் ஒரு 10 பாக்கெட் வாங்கி வச்சுருக்கு. அதே மாதிரி 200 கிராம் ரவை பாக்கெட்லேயும் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். அதுவுமே வந்து கொஞ்சம் போகும். குத்து விளக்கு சேமியா, சாப்பாடுக்கு சில ஆள் கேட்குறது, பாயாசத்துக்கு இதேமாதிரி கேட்பாங்க. அதனால் ஒரு 6 பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். சாதா 12 ரூபா சேமியாயும் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். 10 பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். பாயாசத்துக்கு சேமியா, ஜவ்வரிசி எல்லாம் போகிறனால ஜவ்வரிசி வந்து 1 கிலோவாக வாங்கி நானே பாக்கெட் போட்டு சேல் பண்ணிக்கிடுவேன். அதுபோல் 10 ரூபாக்குள்ளே டெய்ரி மில்க் வந்து கடையில் தீர்ந்தனால அது ஒரு 10 பீஸு. கோன் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு போகும், அதையும் வாங்கி வச்சுருக்கு. ஷாம்பு நல்லா போகும், 1 ரூபா ஷாம்பு. மசால் பொடி வந்து கரம் மசாலா, இந்த மாதிரி பொடியெல்லாம் வந்து நோன்பு காலங்களில் கொஞ்சம் நல்லா ஓடும். ஊறுகாய் மெயினாட்டு நல்லா போகும். நம்மகிட்ட எல்லா ஊறுகாயும் கடந்து நாரங்காய் இல்லாதனால அதை மட்டும் வாங்கி வச்சுருக்கு. அதான் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நோன்பு காலங்களில் வந்து நல்லா வந்து மக்களிடம் சேலாகிற பொருள், அது எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். இது ஒரு 2000 ரூபா வந்துட்டு. இதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம நோன்பு கட்டங்களில் தேவைப்பட்ட கடல் பாசி, சப்ஜா விதை, அப்புறம் வந்து பாதாம் பிசின், சர்பத்து, இது எல்லாமே பக்கத்தில் இருக்க எல்லா கடையிலையுமே வாங்கி வைப்பாங்க. நம்மளும் இந்த தடவை அதை வாங்கி வச்சுருக்கு. போன டைம் ஒரு 3 வருஷமாட்டு நான் இந்த சர்பத் எல்லாமே அந்த நோன்பு காலங்களில் வாங்குவேன். எல்லாமே வந்து சேலாகத்தான் செய்துட்ருக்கு. லயன் கம்பெனி நிறைய பேர் கேட்பாங்க. அதனால் லயனில் ஒரு 4 பீஸு, ராஜா சர்பத்தில் வந்து ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். பாதாம் பிசினில் ஒரு 5 பாக்கெட்டு, சப்ஜா விதையில் ஒரு 5 பாக்கெட்டு, கடல் பாசி வந்து கொஞ்சம் நல்ல சேலாகனால ஒரு 15 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஏன்னா நோன்பு கழிஞ்சுமே வந்து சம்மரில் வந்து இந்த சப்ஜா விதை, சர்பத்து எல்லாமே வந்து மக்கள் கேட்கும். அதுபோல் வந்து அன்றைக்கி வந்து பால் பாக்கெட் நம்ம நிறைய தேவைப்படுறதுனால ஆரோக்கிய பால் வந்து நமக்கு எப்போவுமே காலையில் தான் கிடைக்கும். 1/2 லிட்டர் பாக்கெட்டில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். 1/4 லிட்டர் பாக்கெட்டில் ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா டெய்லியுமே பால் வண்டி நமக்கு வரும். அதனால எப்போவும் வாங்கி போடுறதோட கொஞ்சம் கூடுதலாக வாங்கி போட்டிருக்கேன். 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு 5, தயிர் பாக்கெட்டில் வந்து ஒரு 10 பீஸ் வாங்கி போட்டிருக்கேன். தயிர் டப்பாயில் வந்து ஒரு 5 பீஸ் வாங்கி போட்டிருக்கேன். மொத்தமாக வந்து நோன்பு டைம்லன்னு சரக்கு எடுத்தையில் வந்து எனக்கு முட்டை, பால், கடை ஜாமான், நன்னாரி சர்பத் எல்லாமே வாங்குறதுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய்க்கான முடக்கி வச்சுருக்கேன் நோன்பு டைமில்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் கடை பற்றின வீடியோ எல்லாமே வந்து நம்மக்கிட்ட போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு டவுட் எது இருந்தாலுமே நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். அதுபோக நம்ம மசால் கம்பெனி வந்து சேல் பண்ணிகிட்ருக்கு. காம்போ ஆஃபர் மசால் கம்பெனிலேயுமே நான் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.